கவிஞர் அவர்களே. வாருங்கள், அமருங்கள் இளவரசி. தங்கள் பெயரை அறிந்து கொள்ளலாமோ? என் பெயர் அமுதவல்லி. அமிர்தினும் மேலானவளோ? முருகனுக்கு உகந்தவல்லியோ? தங்களின் பெயர் என்னவோ? என் பெயர் உதாரன். ஆஹா, என்ன அருமையான பெயர்! கவிஞர்களுக்கெல்லாம் உதாரணம் தாங்கள் தானோ? போக போக நீயே அறிந்து கொள்வாய். உனக்கு செய்யுள் உறுப்புகள் பற்றி தெரியுமா அமுதவல்லி? தெரியும் ஆசான் அவர்களே. செய்யுள் உறுப்புகள் 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஆஹா, அருமையாக கூறினாய். என்ன அழகு! நீ தமிழை யாரிடம் கற்றாய்? மகாவித்துவான் ஊவே சாமிநாதரின் மாணவி நான். அவரிடமே தமிழ் பயின்றேன். இலக்கியங்கள் ஓரளவு தெரியும். எழுத்துக்கள் பல சேர்வது? அசை. அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும்: நேரசை, இறையசை. அசையில் பல சேர்ந்து உருவாவது? சீர். சீர்கள் பல சேர்வது? தலை. உனக்கு செய்யுள் உறுப்புகள் பற்றி நன்றாகவே தெரிந்துள்ளது. சரி, இத்துடன் இன்றைய வகுப்பு முடிவடைந்தது. நன்றி கவிஞரே. காட்சி 3. சில வகுப்புகளுக்கு பிறகு நந்தவனத்தில் மீண்டும் கவிஞர் உதாரன் அமுதவல்லிக்கு கவிதை கற்பிக்கின்றார். வணக்கம் கவிஞர் அவர்களே. வணக்கம் இளவரசி. இன்று பாரேற்று முறையை பற்றி பார்க்கலாம். தங்களின் கவித்துவம் மிக சிறப்பாக இருக்கும் என கேள்வியுற்றேன். இன்று வானில் தெரியும் பௌர்ணமி நிலா எப்படி இருக்கிறது என்று தங்களால் எனக்காக வர்ணிக்க முடியுமோ? இதோ உனக்காக வர்ணிக்கிறேன். அழகின் தேவதை நீயே, இரவின் காதலி நீயே, இசைக்கு கானம் நீயே, உவமைக்கு உருவம் நீயே, பனித்துளியின் மேன்மையும் நீயே, மேகத்தின் மென்மையும் நீயே, கண்ணிக்கு மறுமுகம் நீயே, கவிதைக்கு வரிகளும் நீயே, இவ்வுலகிற்கு வெண் தீபமும் நீயே. ஆச்சரியமாக உள்ளதே. பிறவி குருடனான உங்களால் எப்படி நிலவின் அழகை இவ்வளவு துல்லியமாக வர்ணிக்க முடிகிறது? ஏதோ மறைக்க முடியாத உண்மை இதில் இருக்கிறது. நானா குருடன்? என்ன சொன்னீர்கள் இளவரசி? எனக்கு கண்கள் நன்றாக தெரியுமே. உங்களுக்கு தான் தொழுநோய் என்று அமைச்சர் சொன்னாரே. என்னது? எனக்கா தொழுநோய்? உங்களைத்தான் குரூரமான கிழவன் என்று என் தந்தை கூறினார். ஆஹா, நீ தொழுநோயாளியா? இல்லை, நீ வானுலகத்து தேவதை பேரழகி. நீங்கள் முதியவரா? இல்லை, நீங்கள் கவிதை உலகத்தின் இளம் தலைவன், கம்பீரமான கவிஞன். நம்மை என் தந்தை வஞ்சகமாக ஏமாற்றியுள்ளார். உண்மை தெரிந்துவிட்டது இளவரசி. இந்த அதிகார வர்க்கம் தன் சுயநலத்திற்காக நம்மிடையே பொய்யான திரையை தொங்கவிட்டுள்ளனர். கவிஞரே, இனி இந்த திரை நமக்கு தேவையில்லை. என் இதயத்தின் நரைகள் உங்களுக்காக திறந்துவிட்டன. அட பாவமே, திரை விலகிவிட்டது. கவிஞா, இளவரசியின் கரிகளை உனக்கு எவ்வளவு தைரியம்? காவலாளிகளே, இச்செய்தி அரசரிடம் கூறுங்கள். இவர்களை இழுத்துச் செல்லுங்கள். அமைச்சர், காவலாளி இளவரசி அமுதவல்லியையும் கவிஞர் உதாரனையும் அரசவையில் ஒப்படைத்தலும் தண்டனை வழங்குதலும். ஏழை கவிஞனே, என் அரண்மனைக்குள் வந்து என் மகளையே நேசிக்க துணிந்து விட்டாயா? அரச குலத்தின் ரத்தமும் ஒரு ஏழையின் ரத்தமும் ஒன்றாக முடியுமா? மன்னா, நேசிக்க ஏழை என்றும் அரசர் என்றும் வேதமில்லை. அது இது தூய்மையான உள்ளவனின் சேர்க்கை. உமது போலி பெருமை என்னும் சங்கிலியால் வேலி போட முடியாது. நிறுத்து உன் கவிதை வசனங்களை. அரண்மனை துரோகிக்கு இந்த நாட்டில் ஒரே தண்டனைதான். காவலாளிகளே, இந்த உதாரணத்துக்கு நாளை விடியற் காலை மக்கள் முன்னிலையில்
மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இவனது தலை துண்டிக்கப்பட வேண்டும். தந்தையே, தந்தையே, வேண்டாம். இந்த தண்டனை அநீதியானது. கவிஞரை காதலித்தது குற்றம் என்றால் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் இந்த நாடு உங்களை ஒரு கொடுங்கோலன் என்றே பேசும். இவளா இளவரசி? இழுத்துச் செல்லுங்கள் இவளை. அரச குலத்திற்கு இழுக்குவது விளைவிப்பவள். நாளை கொலைகளத்தில் கவிஞனின் தலை உருளட்டும். இவளை சிறையில் அடையுங்கள். காட்சி 5. கொலைக்களத்தில் கொலைஞனால் மக்கள் முன்னிலையில் கவிஞர் உதாரணத்தின் தலை துண்டிக்கப்படுதல். கொலைஞனே, நேரமாகிவிட்டது. கவிஞனின் தலையை உடனே துண்டிப்பாயாக. நிறுத்துங்கள். என் கவிஞரின் உயிர் போகும் முன் என் உயிர் போகட்டும். மக்களே, இதோ பாருங்கள் உங்கள் அரசனை. நேசிப்பவர்களை கொலை செய்யும் இந்த அரசன் உங்களுக்கு தேவையா? அமுதவல்லி, விலகினர். காவலாளிகளே, இளவரசை இழுத்து அப்புறப்படுத்துங்கள். கவிஞனை கொல்லுங்கள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நேசிப்பது பாவமா? அன்பு செய்தோர் புவி மீது வாழக்கூடாதா? வாழ்வதில் நாம் இருவரும் வாழ்வோம், சாவதில் நாம் இருவரும் சாவோம். நாம் இருவரும் சாவோம். கவிஞரே, கடைசியாக ஏதேனும் பேச வேண்டும் என்றால் பேசுங்கள். பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நாளை இளம் தலைமுறையினரே, நீரோடை நிலங்கிழிக்க நெருமரங்கள் பெருங்காடாக பாம்பு கூட்ட போராடும் பால்நிலத்தை அழுது நகர் உண்டாக்கி புதுக்கியவர் யார்? சிற்றூரும் வரப்பும் வயலும் மாறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெச்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறைவுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிளந்து மலைப்பிளந்து கனிகளை வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைகள் தான் யார் கை? பொற்றுகளை, கடல் முத்தை, மணிக்குளத்தை போயெடுக்க அடுக்கிய மூச்சு எவரின் மூச்சு? அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கிற்கு அரசன் எவ்வாறு தீர்ப்பளிப்பது? மக்களே, நீங்களே சொல்லுங்கள் எங்கள் வழக்கிற்கு தீர்ப்பு. நானும் அவளும் சாக வந்தோம். ஒரு மன்னனின் தேவைக்கு இந்த நாடு என்றால் இந்த நாடு ஒழிக. இன்று நாங்கள், நாளை நீங்கள். தமிழ் அழித்ததாய் வேந்தன் என்னை அழைத்தான். தமிழ் கவி என்று அவளும் என்னை காதலித்தாள். அமுதென்று சொல்லும் என் ஆருயிர் தமிழ் என் உயிர் அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடக் கூடாது. என் தாய்மொழி தமிழுக்கு பழிவந்தால் சகிப்பதுண்டோ? உமையொன்று வேண்டுகிறேன். மாசில்லாத உயர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள். மாசில்லாத உயர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள். அரசருக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுவதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசருக்கோ அதிகாரம்? உங்களுக்கு? அரசன் மகள் தான் ஆளும் காலத்தில் மக்களுக்கே ஆளும் வாய்ப்பை அளிப்பதாக எண்ணியிருந்தாள். வாழ்க என் நன்னாடு பொன்னாடாக. வாழ்க நற்பெருமக்கள் உரிமை. வாழ்க நன்னாடு பொன்னாடாக. வாழ்க நற்பெருமக்கள் உரிமை. ஏழை நான் கடைசி முறை வணக்கம் செய்தேன். பெரியோரே, அன்னையிலே, ஆழ்க என்ற குருதியெல்லாம் இவ்வன்பு நாட்டில். ஆழ்க என்ற குருதியெல்லாம் இவ்வன்பு நாட்டில். என் தமிழ் வாழ்க வாழ்க, நற்றமிழ் வாழ்க வாழ்க, நல்லோர் தேசம் வாழ்க வாழ்க. வீழட்டும் இந்த மன்னராட்சி, வீழட்டும் இந்த கொடுங்கோலாட்சி, வீழட்டும் இந்த மன்னராட்சி. படிவத்தை பாழாமை சேதம் செய்வது போல அமுதவல்லி கண்ணீர் வெள்ளத்தில் தவிக்கிறாளே. நாட்டில் வாழும் அனைவருக்கும் நாட்டை ஆளும் உரிமையுண்டு. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்.
ஏழைகள் வாழ வேண்டும் என்றால் இவ்வாட்சி வீழ வேண்டும். ஏழைகள் வாழ வேண்டும் என்றால் இவ்வாட்சி வீழ வேண்டும். இவ்வாட்சி வீழ வேண்டும். உன் அரசனிடம் போய் சொல், இந்நாட்டை ஆளுவதற்கு தனி ஒருவனுக்கு உரிமை கிடையாது என்று. இந்நாட்டின் வளங்கள் செல்வங்கள் எல்லாம் பொதுவே. இப்போ நாட்டை உருவாக்கியது மக்களே. மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலரட்டும். மக்களாட்சி மலரட்டும், மக்களாட்சி மலரட்டும். மன்னா, கவிதையின் பேச்சும் அவனது தமிழும் மக்களின் மனத்தில் புரட்சி நெருப்பை மூட்டிவிட்டது. இனி நம்மால் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஓடிவிடுங்கள் மன்னா, ஓடிவிடுங்கள். பாவேந்தர் பாரதிதாசன் விதைத்த புரட்சியின் விதை மன்னராட்சியை மறுத்து மக்களாட்சியின் விடியலை வரவேற்றது. அறிவே உயர்வு, சமத்துவமே சிறப்பு, மனித நேயமே நிலையான ஆட்சி என்பதை இந்நாடகம் நமக்கு உணர்த்துகிறது. தமிழின் பெருமை அதன் மொழியில் மட்டுமல்ல, மனிதனை மனிதனாக மதிக்கும் உயரிய சிந்தனையிலும் ஒளிக்கிறது. ஒடுக்குமுறை ஓய்ந்து உரிமையும் ஒற்றுமையும் போகும் சமூகத்தை உருவாக்குவதே பாவேந்தரின் கனவாகும். அந்த கனவை நனவாக்கும் தலைமுறையாக நாம் உயர்வோம் என்ற உறுதியுடன் இந்த நாடகத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.